அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சேக்கி புக் மார்க்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான, ஒரு த்ரில்லிங்கான ஒரு புக்க பத்தி பார்க்கலாம். அ இதுக்கு முன்னாடி நான் இந்த டைப் ஆஃப் புக் நான் படிச்சதே இல்ல. அ நான் பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டர மட்டும் தான் படிச்சிருக்கேன். எப்பயுமே ஒரு புக்க படிச்சுட்டு ஃபுல்லா நானு படிச்சுட்டு அத வந்து சொல்றது வழக்கம். ஆனா இது ஃபர்ஸ்ட்டு சாப்டரே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தனால, ஆ ஸோ அத சொல்லிட்டு, அடுத்தடுத்த சாப்டர் அடுத்தடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாரி அ ஒரு ஆர்வம் வந்துச்சு. இந்த புக்கு வந்து "த மேன் ஈட்டர்ஸ் ஆஃப் குமாயூ" "குமாயூன் புலிகள்" அப்படின்னு சொல்லி ஜிம் கார்பெட் எழுதிய இந்த புத்தகம். இந்த புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் தியாகு குரோனிக்கல் பாட்காஸ்ட் டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா, அ ஒரு புக் டிஸ்கஷன் நடந்தபோது, இந்த புத்தகத்த எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அம் ஏன்னா, இது பொதுவா நமக்கு வந்து ஒரு கற்பனை கதைய விட, உண்மையான ஒரு கதை வந்து படிக்கிறதுல ஒரு ஆர்வம் வரும். அதுவும் வந்து அது வந்து ஒரு பீரியட், அதாவது ஒரு பிரிட்டிஷ் காலத்தில நடந்த கதை. அப்படிங்கிறப்ப வந்து, அந்த காலத்தை பின்னோக்கி நடந்த உண்மை கதைங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். அதுலயும் அந்த காலத்தில நடந்த ஒரு காட்டுப் பகுதியில நடந்த கதைங்கிறம்போது, இன்னும் அதோட லேண்ட்ஸ்கேப்பு இதெல்லாம் பார்க்கும்போது, இன்னும் ஆர்வம் அதிகமாயிட்டே வந்தது. இதையும் தாண்டி இது வந்து ஒரு வேட்டைக்காரரோட கதை. அவரோட டைரி மாரின்னே வையுங்களேன். அ அந்த காலத்தில இருந்த 400க்கும் மேற்பட்ட மக்கள கொன்ற ஒரு ஆட்கொல்லி புலியோட அ புலியின் புலி பத்தியான அந்த வேட்டை சம்பந்தமான கதை. நான் இப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு சாப்டர் பத்தி சொல்றனால, அந்த புலி தான் இந்த இடத்துல பெரிய ரோல் பண்ணுது. அ ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிம் கார்பெட் வந்து அ உத்தரகாண்ட்ல இருக்கிறாரு. அங்க இருக்கும் பொழுது, அ இந்த மாரி ஒரு பாலிங்கிற ஒரு இடத்துல சம்பாவதிங்கிற ஒரு புலி ஒரு பெரிய அட்டகாசம் பண்ணிட்டுருக்கு. நெறைய மக்கள கொன்னுட்ருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கு முன்னாடி நெறைய நேபாள் மக்கள்லாம் ஆட்கள்லாம் அனுப்பிச்சு பார்த்துருக்காங்க. எதுவும் வேலைக்கு ஆகல. ஸோ இப்படி இருக்கும்போது, இந்த வேட்டையில சிறந்தவர் வந்து ஜிம் கார்பெட். அவர் வந்து இயற்கை ஆர்வலரும் கூட. ஸோ இவர அனுப்பி விடுறாங்க. அத வேட்டையாடிட்டு வர சொல்லி, அது மக்களுக்கு பெரும் துன்பத்த நெறைய இழப்புகள் வரனால, அத வேட்டையாடிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க ஜிம் கார்பெட்ட. ஸோ ஜிம் கார்பெட் எங்கன்னா உத்தரகாண்ட்ல இந்த பாலி, தாரி, சம்பாவதி இந்த மாரி பிளேஸ்க்குலாம் போறாரு. முதல்ல அந்த புலி இருந்த இடத்துக்கு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு போறாரு. ஆ கூட அவரோட பொருட்கள்லாம் எடுத்துட்டு வரதுக்கு துணையா ஒரு 5, 6 பேர் சேர்ந்து போறாங்க. அ போயிட்டு அந்த கிராமத்தில நாட்டாம மாரி இருப்பாங்கள்ல, அவர் வந்து அவருக்கு தங்குறதுக்கு இடம் குடுக்குறாங்க. அது ஒண்ணும் பெரிய வசதியான இடம் கிடையாது. அ டோர் கூட இல்லாத ஒரு சாதாரண ஒரு இடமா தான் இருக்கு. சுகாதாரமற்ற இடமாவும் தான் இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அந்த கிராமத்து மக்கள்லாம் அ வீட்டுக்கு விட்டு வெளிய வரவே இல்ல. ஏன்னா, இப்ப தான் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய மலைப்பகுதியில, ஒரு மலைக்குன்றுக்கு நடுவுல அ ஒரு பெண் வந்து கொடூரமா தாக்கப்பட்டு இறந்திருக்காங்கிறத, புலியினால் தாக்கப்பட்டு இறந்திருக்கா. இன்னும் உடல் கூட கிடைக்கலங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோட அந்த மக்கள் வந்து நடுங்கி வீட்ட விட்டு வெளிய வராம இருக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் ஜிம் கார்பெட் வந்து கூப்பிடுறாரு. எந்த இடத்துல அது அந்த வேட்டை அந்த புலி கொன்றுருக்கு, தாக்குதல் நடந்திருக்கு. யாராவது என்னைய கூட்டு போங்க அப்படிங்கிறம்போது, யாருமே வரமாட்டேன்றாங்க. அவ்வளோ பயம். ஆம், அதுக்கப்புறம் இவரே வந்து போறாரு. போய் பார்க்குறாரு. எந்த மாரிலாம் நடந்தது எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனா, அந்த புலியோட தடம் அவருக்கு இன்னும் கிடைக்கல. ஆனா, அவர் வந்து புலியோட பாதம் தெரிஞ்சுக்கிட்டாவது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, அந்த பாதத்த வச்சு அவர் வந்து அந்த புலியோட வயது, அதோட ஆணா, பெண்ணா அப்படிங்கிற கணிப்பு அவருக்கு கிடைச்சிரும். அ அதுக்காண்டி தேடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அ ஒரு மலைப்பகுதிக்கு போயி ஒரு மலை ஆடுகள வேட்டையாடுறாரு. அந்த வேட்டையோட ஒரு கன் ஷாட்ட பார்த்து, இதில கன்னோட நேம் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்.
என்ஃபீல்டுங்கிற அந்த கம்பெனி வந்து கன்னுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி வந்த இன்னொரு கன்னோட மேனுஃபேக்சர் நேம்லாம் அதில ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இது மூலமா அங்க ஒரு மலை ஆட வந்து வேட்டையாடுவாரு 3 ஆட. அந்த ஷூட்டிங் வந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ அந்த நரேஷனே செம்மையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அத பார்த்து அங்க கூட வந்த அந்த ஊர் மக்கள்ல இருந்த 2 பேர் மிரண்டுருவாய்ங்க. சரியான ஆளா இருப்பார் போல அப்டின்ட்டு. இத வந்து ஊர்ல சொன்னோனே எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துரும். அதுக்கப்புறம் அந்த புலி அ இருந்த இடத்துக்கு இவர் தனியா போயிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா ஒரு மரத்துல இருந்து தங்கிக்கிறது. ம இரவு நேரத்தில வந்து அந்த நிலவு வெளிச்சத்தில புலி வந்தாலும் தெரியுங்கிற அந்த அந்த மாரி ஒரு ஒளியில அ மரத்து மேல உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த மரக்கிளைகள்லாம் அப்படியே அந்த நிலவோட நிழல்ல அப்படியே அசைந்து ஆடுறதும், அது வந்து ஒரு 1000 புலி நடந்து வர மாரியும், நெறையா அவ்வளோ அது நீங்க படிக்கும் பொழுது, அந்த ஒரு வேட்டைக்குரிய அந்த த்ரில்லும், அந்த காட்டோட அடர்த்தியும் நமக்கு தெரியும். அவ்வளோ உண்மையாவே புலி நம்மள வந்து நெருக்கத்தில இருக்கிற மாரியே ஒரு ஃபீல்லயே அந்த கதைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த புலிய வேட்டையாடுறாங்க, எங்கெங்கெல்லாம் அடுத்து போறாங்க, என்னென்ன மாரி நம்பிக்கையெல்லாம் இந்த ஊர் மக்களுக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்து மக்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, எந்த மாரிலாம் வேட்டையாடிட்டு போச்சு, அந்த வேட்டையாடின புலிய பக்கத்துல நின்னு பார்த்தவங்களோட விளக்கங்கள், எல்லாத்தையுமே அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா, அந்த காலத்தில இவ்வளோ பெரிய புலி வந்து இத்தன பேத்த கொன்றுந்திருக்கு. கிட்டத்தட்ட 400, 500 பேத்த வரைய கொன்றுருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து அத எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு சாப்டர். அம் இதுக்கு அடுத்த சாப்டர நான் அடுத்தடுத்து படிச்சுட்டு சொல்றேன். இந்த சாப்டர் படிச்சு முடிச்சோனே ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இதுதான். அந்த நரேஷன் வந்து அ ஒ ஒரு 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 பேஜ் விட்டு அடுத்த பேஜ் கீழ வைக்கவே தோணல. அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இழுத்துட்டு போச்சு. ஓ அடுத்த சாப்டரோட வரேன். ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு அப்புறம் அந்த செகண்ட் சாப்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அ ஜிம் கார்பெட் அவர் வளர்த்த நாய். அத பத்தி ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்கிறாரு. அந்த ஆர்டிகிள்ல பார்த்தீங்கன்னா, அ அந்த நாய எப்படி அவரு கண்டுபிடிச்சாரு, குட்டியா இருக்கும்போது. அது எவ்வளோ மெலிஞ்சு போய் கிட்டத்தட்ட சாகுற ஸ்டேஜ்ல இருந்தது. அத எடுத்துட்டு வந்து இவர் வளர்த்தாரு. அதுக்கு ராபின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாரு. அ அதுக்கப்புறம் அத வந்து வேட்டைக்கு அழைச்சிட்டு போறதும், ஒவ்வொரு டைம் வேட்டைக்கு போம்போது அது ரொம்ப ஆர்வமா அவர் கூட வர்றதும், அ வேட்டையின் போது அ அது அவருக்கு எந்த அளவுக்குலாம் உதவி இருக்கு. அம் சில சமயம் அவருக்கு பின்னாடி தோள்லயே தொத்திக்கிட்டு வர்றதும், அந்த மாரி வரும்பொழுது அவர் கன் ஷாட் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம, மறைக்காம, எதையும் அப்படி குதிக்காம அந்த மாரி அவரோடு இணைஞ்சு செயல்பட்டுருக்கு. சில சமயம் வந்து அந்த வனவிலங்குகள் அ தாக்குதல் வரும்பொழுது, முக்கியமா இந்த ராபின் அந்த நாயோட அந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுத்தை வேட்டையாடுவாங்க. அந்த சிறுத்தை வேட்டையின் போது அது ரொம்ப பயப்படும் அந்த ராபின். திடீர்னு பயந்து அ இவரு கன் ஷாட்லாம் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது நாய் இருக்காது. இது தேடி போகும்போது வேற எங்கேயோ ஒளிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு கில்ட்டியா இருக்கும். நம்ம வந்து பயந்து இவர விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி ஆயிட்டு அது ரியாக்ட் பண்ணும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அத எழுதியிருந்தாப்படி. அந்த நாய் எத்தன வருஷம் அவர் கூட இருந்தது, அது எப்ப இறந்தது, அ அது 2 பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு மாரி இருப்பாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு கட்டுரை எழுதியிருக்காருன்னா பார்த்துருக்கங்களேன். ஸோ அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பெல்வாட் பிரம்மச்சாரின்னு சொல்லி ஒரு அ அடுத்த சாப்டர் ஆர்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆட்கொல்லி புலி கிடையாது. இந்த புலி வந்து 10 அடி 6 அங்குலம் அந்த அளவு அவ்வளோ பெரிய புலி அங்க இருந்திருக்கு. அ அவர் அவரு இருந்த இடத்துலருந்து அம் அவர் பக்கத்து ஊர்ல அந்த வனப்பகுதியில அது இருக்கு. கிட்டத்தட்ட 1920லேருந்து 30க்குள்ள இது நடக்குது.
அங்க அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எரும மாடு இதெல்லாம் மேய்ச்சிட்டுருப்பாரு. டெய்லியும் ஒரு எரும மாட இத அடிச்சு கொன்றுது. அ அவரு வந்து ரொம்ப காலமா இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறனால, இந்த புலியோடயே கிட்டத்தட்ட சர்வை பண்ணியிருக்காரு. எரும மாடையும் மேய்ச்சு, இந்த புலியெல்லாம் தாண்டி இத்தன வருஷம் இருந்திருக்கிறாரு. ஸோ, அவருக்கும் காட்ட பத்தி நெறையா தெரிஞ்சிருக்கு. ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்றது, அதுக்கப்புறம் இவரு எப்படி அத வேட்டையாடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வரும். வேட்டைனா ஒரு நாள் போயிட்டு டக்குன்னு சுட்டுட்டு வரதெல்லாம் அப்படி இல்ல. ஒவ்வொரு நாள் கிட்டத்தட்ட 4, 5 நாள், 1 வாரம் கணக்கு போயி அத வந்து அட்டாக் பண்றது, ஃபர்ஸ்ட்டு சுடுறது. ஆ அது வந்து கொஞ்சம் அடிபட்டுருக்கும். அது இறந்துருச்சா இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதே இன்னும் கஷ்டமா இருக்கும். மெதுவா ஒரு ஸ்டேஜ்லலாம் அது வரப்போது, புதர்கிட்ட நிக்கிறாரு. அது வரப்போது. இன்னும் ஒரு கரெக்ட்டா இன்னும் 30 செகண்ட்ல அது முன்னாடி வந்துரும். அடுத்து என்ன பண்ண போறோங்கிற ஒரு பதட்டம். அதுக்கடுத்து அடுத்த ஒரு அந்த ரீஃபில்ல வந்து அந்த அம் ரீஃபில்ல வந்து ஃபுல்லா அடுத்த லோட் பண்றதுக்குரிய சவுண்ட் இல்லாம லோட் பண்றது. அது பயங்கர பதட்டத்தோட இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். இது உண்மையாவே நடந்திருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அத படிக்கும்போதே பரபரப்பா இருக்கு. அந்த இடத்த நெனச்சு பார்த்தாலே அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கு. ஏன்னா, கொஞ்ச நேரத்தில வரப்போது ரீஃபில்ல அடுத்து லோட் பண்ணணும். சேஃப்டி லாக்கையும் எடுத்து விடணும். இது மாரி நெறையா இத வந்து அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா படிங்க. செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அந்த ஆர்டிக்கிளும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு சாப்டர்ல ஆ இன்னொரு மேன் ஈட்டர் ஆட்கொல்லி புலிய வந்து அவர் எப்படி கொல்றாருங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. அந்த ஆட்கொல்லி பேர் வந்து மோகன் ஆட்கொல்லி. இது எல்லாமே அந்த புலிகளோட பெயர் கிடையாது. அந்த நிலப்பரப்பு, அந்த காட்டு பகுதி, அந்த நிலத்தோட பெயர் தான். அந்த ஊர் பெயர் தான். அ அங்க இருக்கிற புலி, அங்க இருக்கிற மேன் ஈட்டருக்கு அதோட பேரே வச்சுருவாங்க. அந்த ஊரோட பேரே வச்சுருவாங்க. ஸோ இது இப்ப வந்து இந்த மோகன்ங்கிற அந்த புலிய வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டீம் போயிட்டு அ அத கொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. பட் அத ஒண்ணும் பண்ண முடியாதனால, கவர்மெண்ட்லேருந்து இவர அனுப்பியிருக்காங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு போகும்போது, அது ஒரு மலை மேல இருக்கிறனால, கொஞ்சம் அவர் ஆட்கள கூப்பிட்டுட்டு போறாரு. அங்க ஆல்ரெடி ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் கலவரமா இருக்கிறனால, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்களே எடுத்துட்டு போங்கங்கிறது மாரி சொல்லிர்றாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற மாரி இந்த இடத்துல இந்த ஆர்டிக்கிள் உங்களுக்கு ரொம்ப புடிக்கும். ஏன்னா, அ இது வந்து வெறும் புலிய மட்டும் சொல்லாம, அந்த புலியோட இன்னும் நுணுக்கங்களும், அந்த ஊர் மக்களோட இதையும் அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. எப்படி அங்க போனாரு, அங்க தங்குற இடம் எப்படி இருந்தது, அ வசதியற்ற இடமா தான் இருக்கும். வௌவால்களா தங்கியிருந்த இடம், பாசம் படிஞ்ச ஸ்மெல் இருக்கும். அதனால அவங்களுக்கு தொண்டை புண் நோய்லாம் வரும். ஊர் மக்கள் வந்து, "நீங்க எதுக்கு இவ்வளோ பொருட்கள் எடுத்துட்டு வந்தீங்க? நாங்க இருக்கோம்ல, குடுக்க மாட்டோமாங்கிற" ஒரு அன்ப செலுத்துறது. ஸோ இது மாரிலாம் நெறையா இருக்கும். அதேமாரி அ அ புலிய மட்டும் சொல்லாம, அந்த காலத்தில இருந்த இந்திய மக்களோட உணர்வையும், அவங்களோட அன்றாட கேள்விகளையும் கிண்டலாவும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா, அவங்க வந்து எப்பயுமே என்ன ஏதுங்கிற விஷயத்த கேட்காம, சொல்லாம, "நீங்க எங்கேருந்து வரீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைகள் இருக்கா?" அப்படிங்கிற பெர்சனல் கொஸ்டின்ஸா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அ அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா, அவங்க அது சாதாரணமா எடுத்துக்கிறாங்கங்கிற மாரிலாம் அந்த டீட்டெயில்லாம் சொல்லியிருப்பாரு. அது இல்லாம இந்த ஆர்டிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, அந்த மோகன் புலிய வந்து இவரு போகும்போது எல்லா புலியும் வந்து 1 நாள், 2 நாள்ல அட்டாக் பண்றதில்ல. 1 வாரம் அத ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் அத பிடிக்கிறாங்க. இதுக்கு எருமை மாட போய் கட்டி வச்சுட்டு, இப்ப வந்து ஜுராசிக் பார்க்ல வந்து ஒரு ஆட வச்சிருப்பாங்கல்ல. அப்ப வந்து டைனோசர் வந்து அத பிடிக்கணும். அதே மாரி தான் இதையும் ட்ரை பண்றாங்க. எரும மாட வச்சு பிடிக்கிறாங்க. அப்படியும் அத பிடிக்க முடியல. அது எரும மாட கொன்னுட்டு போயிடுது. இது இல்லாம இதில வந்து நெறைய நுணுக்கங்கள் சொல்றாரு. எப்படின்னா, ஒரு புலியோட பாத தடங்கள் வந்து ஒரு வேட்டைக்காரனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த புலியோட பாத தடங்கள வச்சு, அதோட இனம் ஆணா, பெண்ணா, அதோட வயது, அது எந்த வழித்தடத்தில போயிருக்கு, எந்த திசையில திரும்பியிருக்கு, அது என்ன அதுக்கு உடம்புல வேற ஏதாவது அ நோய்கள் இருக்கா? அதுக்கப்புறம் அதோட பலவீனம் என்ன? அ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த பாதத்த வச்சு கண்டுபிடிக்க முடியுங்கிறத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. அது இல்லாம ஒரு ஒரு சீன் இருக்கும். அந்த
ஒரு புலி பக்கத்துல இருக்கோங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறத வந்து சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல ரொம்ப நுணுக்கமா பார்த்துக்கிட்டே போவாரு. பக்கத்துல தான் இருக்குன்னு தெரியுது, எனக்கு தெரியுது. அப்படிங்கிறது மொட்டையா சொல்ல மாட்டாரு. அவர் வந்து டீட்டெயில்டாவே சொல்லுவாரு. எப்படின்னா, ஒரு புல் வந்து படர்ந்திருக்கு. அதுல கொஞ்சம் அந்த வளர்ந்த புல் கொஞ்சம் அமுங்கியிருக்கு. அதுலயும் ஒரு ஒரு சில புல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் மடங்கி திரும்ப எழுந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறம்போது, புலி இப்பதான் ஒரு கொஞ்சம் ஒரு நிமிடங்களுக்கு முன்னாடி தான் இங்கேருந்து நகர்ந்து போயிருக்கு. அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. ஸோ எதுக்கு இங்கேருந்து நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்கும் அவர் யோசிப்பாரு. ஏன்னா, அந்த இடத்துல வெயில் அடிக்குது. ஸோ வெயில் காரணமா மே மாசங்கிறனால வெயில்னால அது மூவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து நிழல தேடி போயிருக்கும். இந்த மாரி ரொம்ப டீட்டெயில்டா இது பண்ணியிருப்பாரு. அதேமாரி அந்த புலிய கொல்லும்பொழுது, அது தூங்கிட்டு இருக்கும்போது சுட்டோங்கிறதுனால அவருக்கு ஒரு திருப்தியே இருக்காது. அது வேட்டைக்காரனுக்குரிய அழகு இல்ல அப்படிங்கிற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். கண்டிப்பா அத படிங்க. அந்த அதோட அவரோட நரேஷன் வந்து ஒருத்தவங்க இத படமா எடுக்கணும்னா, அத திரும்ப ரீஸ்ட்ரக்சரே பண்ண தேவையில்ல. இவரே அவ்வளோ டீட்டெயிலா அழகா கொண்டு போயிருப்பாரு. இது இல்லாம இதில வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் புலிய மட்டும் பார்க்காம, அந்த நிலப்பரப்புல என்னென்ன அழகழகான மரங்கள் பார்த்தேன். அந்த மே மாசத்தில மலர்ந்த பூக்கள் பார்த்தேன். அதே இல்லாம மவுண்டைன் கிராக்குங்கிற ஒரு ஒரு பறவை இருக்கும். அந்த பறவை வந்து நான் அங்க பார்த்தேன். அதோட டீட்டெயில் அது எப்படி பறக்கும்? எவ்வளோ தூரம் பறக்கும்? எவ்வளோ ஃபாஸ்ட்டா பறக்கும்? அ அத பத்தி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. அ அத கூகுள் கூட பண்ணி பண்ணி பாருங்க. அந்த மவுண்டைன் கிராங்கிற பறவை வந்து ஒரு சாம்பல் நிற பறவையா இருக்கும். ம். ஸோ இது மாரி நெறைய டீட்டெயில் இதில இருக்கு. இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வர சாப்டர்லயும் ஒரு கண்டாங்கிற ஒரு ஆட்கொல்லி புலிய கொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவரு சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. அம் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 ஆட்கொல்லி கொன்ன அனுபவத்த தான் இந்த புத்தகம் ஃபுல்லாவே இருக்கும். அது இல்லாம இன்னும் சில கட்டுரைகள் இருக்கும். இதில இந்த கண்டா ஆட்கொல்லியோட அனுபவம் வந்து இன்னும் பரபரப்பா இருந்துச்சு. அதில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து தனியா போயி ஒரு புலிய 3, 4 நாள் வெயிட் பண்ணி அ அத வேட்டையாடிட்டு வர்றத விட, அங்க நடந்த ஒரு அனுபவத்த சொல்லியிருப்பாரு. அந்த கண்ட ஆட்கொல்லி புலிய கொன்னதுக்கப்புறம், அது எதனால கொன்னேங்கிறதுக்கு உரிய ரீசன் சொல்லுவாரு. ஆம் எப்படின்னா, ஒரு கிராமத்தில அப்பாவும் பையனும் இருப்பாங்க. அந்த கண்டாங்கிற அந்த கிராமத்தில. அந்த பையன வந்து எப்படியாவது அந்த பிரிட்டிஷ் மிலிட்ரியில சேர்த்து விடணுங்கிறது வந்து அவர் அப்பாவோட ஆசை. அந்த கனவு பலிச்சிரும். அவரு அதில சேர்ந்து ஒரு நாள் லீவுல வரும்பொழுது, அவங்க அப்பா விவசாய நிலத்துக்கு போயிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளுக்கு தேவையான இலைகள பறிக்கிறதுக்கு இவர் ஆட்களோட காட்டுக்குள்ள போவாரு. போயிட்டு வரும்பொழுது அந்த புலி தாக்கிரும் அவர. அ ஆனா இவர தாக்குனது கூட வந்தவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்பா வந்து தேடி பார்ப்பாரு. கிடைக்காது. கிடைக்க முடியாது. நைட்டு வந்து தனியா போயி அவர் வந்து அவரோட பையன தேடி கண்டுபிடிப்பாரு. அ இ இத்தனைக்கும் உள்ள வந்து புலி இருக்கும். அவரு 10 அடி அவர் நடந்து போன 10 அடிக்கு இந்த பக்கம் தான் அவர் பையன கொன்னு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு புலி. அந்த இடத்தவே இவரு ஒரு 2, 3 தடவ கிராஸ் பண்ணியிருப்பாரு. அ அத வந்து இவரு பாராட்டியிருப்பாரு. என்னன்னா, நான் வந்து ஒரு வேட்டை கன்னெல்லாம் எடுத்துட்டு போய் சுடுறதுங்கிறது வேற. அவர் மகன தேடி அ உயிரே போனாலும் பரவாயில்லங்கிற ஒரு தைரியத்தோட, அந்த இரவு நேரத்தில ஒரு ஒரு விளக்க மட்டும் எடுத்துட்டு போயி, அவர் மகன கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள போயிருக்காருன்னா, எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனலா அந்த புலிய கொன்னதுக்கப்புறம் பர்ட்டிகுலரா அந்த அப்பாவா இருந்தவர வந்து அந்த பெரியவர கூப்பிட்டு வந்து அந்த புலி பக்கத்தில உட்கார வச்சிருக்கிறாரு. அ அவர் வந்து தடவி பார்த்துட்டு, அந்த புலிய தடவி பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, "இது என் மகனுக்காண்டி கொன்னுருக்கேன்னு" சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ சூப்பரா சொல்லியிருப்பாரு ஜிம் கார்பெட். அம் இதே மாரி ஒரு 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 இடத்துல வந்து மீன் பிடிக்கிற சம்பவத்த அவர் மீன் பிடிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. அந்த இடம்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இவருக்கு வந்து பர்மிஷன் இருக்கும். மத்தவங்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. ஸோ அந்த மாரி ரொம்ப மனிதர்கள் காலடி தடம் படாத ஒரு காட்டுப்பகுதியில இருக்கிற ஓடை, ஆற்று
கரை இதுலலாம் உட்காந்து மீன் பிடிக்கும்போது, அங்க வர அவர் பார்த்த காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா, ஒரு மீன் கொத்தி பறவை வந்து ஒரு மீன பிடிக்குது. பிடிச்சிட்டு பறக்கும்போது அதோட ரெக்கையில இருந்து அந்த தண்ணீர் துளிகள் வந்து அப்படியே அப்படியே கிளிட்டர் ஆயி அப்படியே தெறிக்குது. அப்போ வந்து அதோட அலகுல வந்து ஒரு ரெட் கலர் மீன் இருக்கு. பறந்து போகும்பொழுது இந்த பக்கம் வந்து புலிகளின் காலடி தடமும், புலிகளோட சத்தங்கள் அந்த பக்கம் கேட்குது. இந்த மாரி விலங்குகள் சத்தம் அப்படியே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த காட்சிய அவர் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டு வர மாரி ஒரு இருக்கும். அவர் ஃபைனலா போட்டிருப்பாரு. இந்த மாரி இடத்த நான் அடுத்து பார்ப்பேனாங்கிறது தெரியாது. அப்படி ஒரு சூப்பரான இடம் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. இவரு வேட்டைன்னு மட்டும் சொல்ல முடியாது. இவர் வந்து இயற்கை ஆர்வலர். அதுக்கப்புறம் இவருக்கு அதே மாரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அத பத்தியும் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருப்பாரு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு புலிகள எப்படி ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. அதில நெறையா ரீசன்னால சரியா வராம இருந்திருக்கு அந்த காலத்தில. அந்த ஃபிலிம் வந்து சரியா இல்லாதனாலயும், குளிர்காலத்தில் பனி பனி வந்து விழுந்ததுனாலயும், இந்த மாரி நெறைய ரீசன்னால விழுகல. சில ஃபோட்டோஸ் வந்து நல்லா அமைஞ்சிருக்குங்கிற மாரி ஃபோட்டோ சைடு அதில ஒரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்ப நான் ஒரு புலிய வேட்டையாடினேன்னா, அந்த புலியோட தோலோட ரோமம் வந்து கொஞ்சம் சில வருடங்கள் தான் தாங்கும். ஆனா, இதவே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன்னா, அத இப்ப பார்க்கும் பொழுதும் எத்தனை வருடம் ஆனாலும் அது வந்து எனக்கு ஈர்ப்பா இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. சூப்பரா இருக்கும் அந்த ஆர்டிக்கிளும். ஸோ இது மாரி இன்னும் இன்னொரு புலி கூட சொல்லுவாரு. ஒரு சிறுத்தை புலி வந்து கொன்னதையும் சொல்லுவாரு. ஆம். ஓ இதே மாரி இவரோட ஆர்டிக்கல் படிச்சு முடிக்கும்போது எனக்கு 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 என்ன தோணுச்சுன்னா, அ ஜிம் கார்பெட் வந்து ஒரு ஜென்டில்மேன்ங்கிறத சொல்லலாம். ஏன்னா, அவர் வந்து ஒரு உண்மையான அவரோட அவரோட எழுத்துல ஒரு உண்மை இருந்தது 1. 2வது அவர்கிட்ட ஒரு ஒரு எத்திக்ஸ் இருந்தது. இது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட்டுக்காண்டி அவர் வேட்டையாடல. அதேமாரி அந்த விலங்குகள் பத்தியான ஒரு புரிதலோட தான் வேட்டையாடுறாரு. அதனால பாதிப்பு ஏற்படுது மக்களுக்குங்கிறம்போது மட்டும் தான், அவர் வந்து அந்த வேட்டை இதில இறங்குறாரு. ஸோ அவர்கிட்ட உண்மை இருக்கு, ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அ அதேமாரி அ அந்த இயற்கை ஆர்வலர்ங்கிறதுக்கு ஏத்த மாரி, எல்லாத்த பத்தியான ஒரு புரிதல் அவருக்கு பயங்கரமா இருக்கு. எப்படின்னா, ஒரு ஒரு புலியோட காலடி தடத்த வச்சு அவரு சொல்ற டேட்டாவ பார்த்தீங்கன்னா மிரண்டுரும். அந்த அளவுக்கு டீட்டெயில்டா சொல்றாரு. அதாவது இது ஆண் புலியா, பெண் புலியான்னு சொல்லலாம். கால் தடத்த வச்சு. ஆனா, அதுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கும், அதோட காலடி தடத்த வச்சு, அது எவ்வளோ வேகமா ஓடக்கூடிய தகுதி இருக்குங்கிறதையும் சொல்லக்கூடிய அளவுக்கு, இன்னும் நெறையா டீட்டெயில் அவருக்கு தெரியுது. அதேமாரி ஒரு இடத்துல அத கண்டே பிடிக்க முடியல 4 நாளு. அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாரி ஒரு குரல் எழுப்புவாரு. அது எப்படின்னா, அதோட இனப்பெருக்கம் நேரம் வர காலகட்டம்ங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுட்டு, அந்த டைம்ல அதுக்கோட ஆப்போசிட் ஜெண்டருக்கு ஏத்த மாரி குரல் எழுப்புறதும், அதுக்கு எதிர்குரல் அது எழுப்புறதும், இந்த மாரி ரொம்ப டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணியிருப்பாரு. இன்னும் அது இல்லாம அதோட ரத்த கறைய வச்சு, அ ஆ அத வந்து கண்டுபிடிக்கணும். புலியோட ரத்த கறைய வச்சு, அதுக்கு அடிபட்டுருக்கும்ல, கறைய வச்சு அது எப்படி எங்க போயிருக்கும், என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுல இவருக்கு ஆர்வமும் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அ கிட்டத்தட்ட ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது இந்த நாவல். நாவல் கிடையாது. இது வந்து கட்டுரைகள். அவரோட அனுபவங்கள், வேட்டை அனுபவங்கள். அம் சீரியஸா இந்த புக்க மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா அத வாங்கி படிங்க. எந்த ஒரு செகண்டுமே போர் அடிக்காது. ஒன்ஸ் நீங்க அந்த கட்டுரைய எடுக்கும்போது, நீங்க அந்த காட்டுக்குள்ள இருப்பீங்க. ஜிம் கார்பெட்டா மாறி இருப்பீங்க. அ நெறைய கன்ன பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணி வைப்பாரு. என்ன டைப் ஆஃப் கன்னெல்லாம் அங்க இருந்ததுன்னு. இதேமாரி அவரு அ என் அன் நீங்க உள்ள படிச்சு பாருங்க. அவ்வளோ டீட்டெயில் இருக்கு. அ போரே அடிக்காது. எல்லாரும் படிக்கலாம். கண்டிப்பா இதே மாரி இன்னொரு புத்தகத்தில நம்ம சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.